இது ஒரு பூ. முதற் பகுதி ஆதவன் மறுபெயர். பிற்குதி தேச தந்தையும் குறிக்கும். அது என்ன? சூரியகாந்தி. வட்ட வட்ட நிலவில் வரைஞ்சிருக்கு, எழுதியிருக்குது. அது என்ன? நாணயம். ஓடையில் கருப்பு மீன் துள்ளி விளையாடுது. அது என்ன? கண். பூ பூக்குது, கண்ணும் தெரியும். காய் காய்க்குது, கண்ணுக்கு தெரியாது. அது என்ன? வேர்க்கடலை. படுப்பை நிறைய பவுன் காசு. அது என்ன? வந்தால் மிளகாய். இருந்த இடத்தில் நகர்பற்றி இரவும் பகலும் செல்வான். அவன் யார்? கடிகாரம். உடம்பெல்லாம் பல் கொண்ட ஒருத்தருக்கு கடிக்க முடியாது. சீப்பு. காலில் தண்ணீர் குடிப்பான், தலையில் மூட்டையிடுவான். அவன் யார்? தென்னை. சலசலவென்ன சத்தம் போடுவான், சமயத்தில் தாகம் தீர்ப்பான். அவன் யார்? அருவி. கல்லில் காய்க்கும், தண்ணீரில் வளரும்பு. அது என்ன பூ? சுண்ணாம்பு. காற்றை குடித்து காற்றால் பிறப்பான். அவன் யார்? பலூன். எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல். அது என்ன? விக்கல். குண்டு சட்டி குதிரை ஓட்டுகிறான். கரண்டி. அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவேற்பான். அவன் யார்? வெங்காயம். பாலிலே புழு தெரியுது. அது என்ன? பாயாசம். வளைந்து தெரியுது செல்பவன் வழியெங்கும் தாகம் தீர்ப்பான். அவன் யார்? ஆறு. மேலும் துவாரம், கிழிகும் துவாரம், துவாரம், இடனே துவாரம், உடனே துமாரம், வெளியிலும் துவாரம். இன்னும் நீரை என்றும் செமித்து வைப்பேன். நான் யார்? பஞ்சு. ஆழக்கூறி தொண்டி ஆதிலே ஒரு மூட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. அது என்ன? தென்னை. சங்கீதம் பாடுவனே ரத்தம். அது என்ன? கொசு. மழையில் பிறந்து வெயிலில் காயுது. கலால். அடித்தாலும் உடைத்தாலும் அவன் அழமாட்டான். அவன் யார்? பந்து. வாற்றாத நீர், தாகம் தீர்க்க பயன்படாத நீர், தண்ணீர் அல்ல. அது என்ன? தொட்டு பார்க்கலாம், ஆனால் எட்டி பார்க்க முடியாது. அது என்ன? அதட்டுவான், அலறுவான், ஆனால் கோட்டையை விட்டு வெளியே வரமாட்டான். அவன் யார்? விரல் இல்லாத ஒரு கை. அது என்ன? அம்மா பந்திட்டு மதல் ஓட்டி விடுவாள். அது என்ன? வீட்டில் இருப்பான் காவலாளி, வெளியே சுற்றான் அவர் கூட்டாளி. அவர்கள் யார்? கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. அது என்ன? நிழல். 4 கால்கள் உள்ளவன், 2 கைகள் உள்ளவன். உட்கார்ந்து கொண்டிருப்பான், உட்கார இடம் கொடுத்தாப்பான். அவன் யார்? நாற்காலி. சட்டையை கழற்றினால் சத்துணர்வு. அது என்ன? வாழைப்பழம். ஒரு குகை, 32 வீரர்கள். வாய். கை இல்லாமல் தின்றுவான், கால் இல்லாமல் ஓடுவான். அவன் யார்? படகு. முட்டையிடும் குஞ்சு பிடிக்காது, கூட்டிக் கொண்டிருக்கும் கூடு கூட தெரியாது. குரலில் இனிமையுடு, சங்கீதம் தெரியாது. அது என்ன? குயில். அழகான பொண்ணுக்கு அதிசயமான வியாதி. பாதி நாள் குறைவாள், பாதி நாள் வளர்ப்பாள். அது என்ன? நிலா. பார்க்க அக்கா விதைத்து முத்து, அவள் முடியாது முத்து. அது என்ன? கோலம். 1000 பேர் அணி வகுந்தாலும் ஆவாரம் இராது. அவர்கள் யார்? எறும்பு கூட்டம். முறையின்றி தொட்டால் ஒட்டி கொண்டு உயிரை எடுப்பான். அவன் யார்? மின்சாரம். மரத்துக்கு மரம், தாவுதான் குரங்கல்ல, பட்டை பணிக்கும் சாமி அல்ல. அவன் யார்? அணில். நீரிலும் வாழ்வேன், நிலத்திலும் வாழ்வேன், நீல ஆயுள் உடைய எங்கள் இறைவன் கொடுத்த கவசமும் இருக்கு. நான் யார்? ஆமை. தாய் குப்பையில், மகள் சந்தையில். அது என்ன? நெல். பூக்குப்பும், காய் காய்க்கும், ஆனால் பழம் பழக்காது. அது என்ன? தேங்காய். கையை வெட்டுவார் தையல்காரர். வயதான பலருக்கு புதிதாக ஒரு கை. அது என்ன? வழுக்கை போக்கை. இளமையில் பச்சை, முதுவில் சிகப்பு, குணத்தில எரிப்பு. விடை தெரியுமா? மிளகாய். எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்க முடியாது. அவன் இல்லாமல் உணவே இல்லை. அவன் யார்? தண்ணீர்.